எங்கள் ஆட்சியிலேயாவது இத்தனை காட்டு முளை விட்டுருக்கு. அதிமுக ஆட்சியிலலாம் பயிரே வந்துருச்சு தெரியுமா? உங்களுக்கு என்ன நாற்று வளர்ந்துருச்சுங்க தண்டிக்கு அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்கார். இது விவசாயிகளுடைய பாதிப்புக்கு பதில் சொல்லும்போது இப்படி யார் அவர்? அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள். அவர்கிட்ட தான் என்ன சார், விவசாயிகள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, கொள்முதல் பண்ண நெல்லை வந்து வெளியே கொண்டு போகிறதுக்கு போதுமான டிரான்ஸ்போர்ட்டேஷன் வசதி இல்லை, அப்புறம் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் பண்ணுறதுக்கு அதனால் வெயிட்டிங்காக இருக்குது, இதனால் ஏகப்பட்ட சேதம் அடைஞ்சிருக்கு, விவசாயிகள் வந்து அவங்களோட பயிரெலாம் முளை விட்டுருச்சுன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர் குற்றம் சாட்டியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதுக்கு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்க்கட்சி தலைவர்னாவே இந்த பொய்யை பேசி எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறதே அவருக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கார். ஆனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளோட நெல்லெல்லாம் பார்க்கும்போது வீடியோவில் சில இடத்துலலாம் அந்த நீங்கள் முளை விட்டதை நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து நம்ம புதிய காட்சி. அதாவது ரொம்ப வருத்தமான விஷயம் என்னென்னா, விவசாயிகளுக்கு இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுறது புதிய விஷயம் கிடையாது, வருஷம் நடக்கிறதான்னு சொல்கிற அளவுக்கு கேஷுவலாக நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஊரில். அதுவும் டெல்டா மாவட்டங்களில் இந்த பாதிப்பு வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஸ்லோவான அப்டேட் இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த சேதத்தை நம்ம குறைக்கிறது அப்படின்றதோட விகிதம் ஒவ்வொரு வருஷமும் கம்மியாக தான் நம்ம குறைச்சிக்கிட்டு இருக்கோம். பெரிய லெவலில் ஒரு சேஞ்சை கொண்டு வர முடியல. அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். சேதத்தை நீங்களும் பார்த்துருப்பீங்க செய்திகளில். ஸோ இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொய் குற்றச்சாட்டு சொல்கிறாரு அப்படின்னு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். அது போதாதுன்னு கம்பேரிசன், எங்கள் ஆட்சியில் இத்தனோண்டு முளை விட்டுச்சு அவ்வளோதானே இத்தனுக்காண்டு, அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்களா, அவங்க ஆட்சியிலலாம் நாங்கள் நெல்லை கொண்டு வைக்கல, நாற்றே வந்துருச்சு, நாற்று நடலாம் அதை கொண்டு போய் வச்சு அப்படி இருக்குது, அந்த அளவுக்கு சேதமாக இருந்த ஆட்சி அவங்க ஆட்சி, அவங்களாம் பேசலாமா அப்படின்ற மாதிரி ஒரு கம்பேரிசன் வேறு வச்சுருக்கார். இது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகிறதுக்கான மொத்த வாய்ப்பும் இருக்குது. இதான் கண்டென்ட் பாருங்க. அவர் எதிர்கட்சி தலைவர் எது குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யை சொல்லி உண்மை மாரி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க. இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல்மணிகள் ரோட்டில் அது மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு. அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே அங்கங்கே முளைத்து நாற்று இப்போ இப்போ லேசாக இங்கே திடீரென்று மழை இப்போ லேசாக முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள். லேசாக முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நாற்று நடுகின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துருப்பீங்க.